அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு துடிப்போடும் வேகத்தோடும் செயலாற்றக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது. பணவரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. காரிய தடைகள் விலகும். பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக நன்மை பிறக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். இது மாதிரி இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த வீட்டுக்கான பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியல, கட்டுறதுக்கான நேரமும் வரல, ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் காண்பாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும். உங்களுக்கு கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தரதாகவும் இருக்கும். கலைத்துறையினருக்கு பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு திறமை வெளிப்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். இதே போல் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் நீங்க போகுது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கண்டிப்பாக குறையும். முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவது மிகவும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. திருமண காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையும். பிள்ளைகள் உங்களுடைய சொற்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவடையும். தடைப்பட்ட காரியம் நடந்து முடியும். பண வரத்து திருப்தியை கொடுக்கலாம். மேலும் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க. வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர் பண தேவை உங்களுக்கு ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்குறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெருமாளை நீங்கள் வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறதால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இதோட மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வுகள் எல்லாம் அகலக்கூடிய காலகட்டமாகவும், வரன்கள் வாயில் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும், நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் எனவும், நவீன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அப்படின்னும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டது துலங்கக்கூடியதாகவும், ராசி அதிபதி புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வெற்றிஸ்தான அதிபதி செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கிறாரு. தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மேலும் நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் வேகமாகவும் தனக்கு சாதகமாகவும் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிகுதியாக இருக்கலாம். நினைத்ததை மறுக்கணமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும். சுப செய்திகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடியதாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல சுமூகமான சூழல் உருவாகலாம். அதே போல் அடமான சொத்துக்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கூடி வரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும்.
உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. மறைமுக எதிர்ப்புகள் சீராகும். மாமனாரால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட சீராகும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வு அகலும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்வு ஏற்படும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தான தர்மங்கள் வழங்கக்கூடிய திட்டம் உங்கள் மனசில் இருக்கும். தினமும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறாரு. சுக்கிரனும் புதனும் தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்வதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய பாதை புலப்படும். இந்த இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாகும். அதே போல் விரையாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால திடீர் விரயங்கள் உண்டாகும். என்றாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்கு உரிய தொகை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்கிறாரு. அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதற்கு உரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. 4, 7க்கு அதிபதியானவர் குரு என்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் அகலும். தாயினுடைய உடல் நலம் சீராகும். வரக்கூடிய நாட்களில் சென்ற மாதம் ஏற்பட்ட தட்டுப்பாட்டுகள் கூட, பண நெருக்கடி கூட தானாகவே விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத நெருக்கடியும் தானாகவே உங்களுக்கு விலகி போகும். அதே போல் எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்பட நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் நீ வரக்கூடிய காலம் முழுவதுமே கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுத்து. 6க்கு அதிபதி சனி 6ஆம் இடத்திலேயே வக்ரம் பெறுவது யோகம்தான். வாங்கிய கடனை கொடுக்க முடியலையே, கொடுத்த கடனை வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மேலும் வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலமாக வெளிவந்து புது முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் நடக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்ய விரும்புவீங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை கூட நல்ல விதமாக நடத்த முடிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பகை மறந்து செயல்படுவாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். உடல் நலனில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். பார்த்து கொள்ளுங்க. இது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதோடு உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட்டிருக்கு. இதனால் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறைகள் அகலும். புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் இதனால் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குறிப்பாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். நூதன பொருட்களினுடைய சேர்க்கை உண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவர். உத்தியோகம் தொழில் செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு தேர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு பொருளாதார நிலை உயரும். புனித பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சீராக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.